ஜூன் 17 இந்த பிளேயோட இனாகரேஷன். நான் கண்டினியூஸா சொல்றேன், அந்த லிஸ்ட் அவர்கிட்ட கொடுத்துருக்கேன். 17 ராமராவ் கலா மண்டபத்தில் இருக்கு. நான் சொல்ற டேட்ஸ் என்னைக்கு வேணா யுவர் வெல்கம். நீங்க சதீஷ் கிட்ட சொல்லிட்டா போதும், யூ கேன் கம் தேர். 18ஆம் தேதி எங்க ஸ்கூல் ஆடிட்டோரியம் பாரத் கலாச்சார் பத்மா சேஷாதிரியில் போடுறோம். 19ஆம் தேதி மேட்னி ஷோ வாணிமஹால்ல போடுறோம். அப்புறம் 20லேருந்து, இதுதான் முக்கியமா ஐ வாண்ட் டு டெல் யூ, 20ஆம் தேதியிலேருந்து 24ஆம் தேதி வரைக்கும் அந்த வீக் மண்டே டு ஃப்ரைடே. யூஸ்வலா இப்போ நாடகங்களை வீக் டேஸ்ல யாரும் போடுறதில்ல, பிகாஸ் ஆஃப் த டிராஃபிக் ப்ராப்ளம், வந்து சேர்றது கஷ்டம். பட் வி வாண்ட் டு ட்ரை இட். ஏன்னா மயிலாப்பூர்ங்கிறது நாடக வெறியர்கள் அங்க இருக்கிற ஜனங்களே, நாட் ஜஸ்ட் நான் வந்து கேஸ்ட் வச்சே சொல்ல, அங்க இருக்கிற எல்லாரும். அவர் சொன்ன மாதிரி ரிக்ஷாக்காரன் தான் அவரை கேட்டாருன்னா ஸ்ரீதருக்கு சோதரியா நீன்னு கேட்டோம், அவதான். ஸோ அவங்களுக்கெல்லாம் நாடகம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்னால வீக் டேஸ் அவங்க ரிலாக்ஸ்டாக ஒரு 7 மணிக்கு வந்து பார்க்கணுங்கிறதுக்காக 20th to 24 கண்டினியூஸாக பிஎஸ்ஐ ஸ்கூல் இந்த ராமகிருஷ்ணா மிஷனுக்கு எதிர்த்தாப்புல இருக்கேன், அங்கே இருக்கிற தட்சிணாமூர்த்தி ஏசி ஆடிட்டோரியத்தில் 5 நாள் கண்டினியூஸாக போடுறேன். நமக்கு அஃப்கோர்ஸ் பிரஸ் ஆர் இன்வைட்டட். பப்ளிக்கு வாட் ஐ வாண்ட் டு சே த்ரூ யூ கன்வே இட் இஸ், அந்த 5 நாள் மட்டும் டிக்கெட்ஸ் வந்து ஜஸ்ட் 100 and 200 தான். யூஸ்வலாக ட்ராமாவுக்கு கொஞ்சம் டிக்கெட்ஸ் ஹையாக ப்ரைஸ் பண்ணுவாங்க சண்டேஸ் எல்லாம் இருக்கும்போது. இந்த மண்டே டு ஃப்ரைடே ஒரு 100 ரூபாய் இன்னைக்கு செலவழிக்கிறது சாதாரணம். ஒரு ஆட்டோவில் இங்கேருந்து வரதுனாலும் 200 ரூபாய் ஆயிடுது. பேரம் பேச வேண்டியது இருக்கு. இங்க பேரம் பேசாம நீங்க வந்து சிரிச்சுட்டு போகலாம். ஜஸ்ட் 200 and 100 இதை நீங்க ஸ்ப்ரெட் பண்ணணும் டு த பப்ளிக். ஏன் காரணம் என்னன்னா, இந்த வீக் டேஸ்ல இந்த மாதிரி இந்த 100 ஸ்பெண்ட் பண்ணி வந்து நாடகம் பார்க்குற அந்த ஹேபிட் ஜாஸ்தி ஆச்சுன்னா, நான் மெட்ராஸ் முழுக்க இந்த மாதிரி பண்ண போறேன். டி நகர்ல ஒரு ஹால் எடுத்து வீக் டேஸ் ஒரு 5 days, நார்த் மெட்ராஸ் ஒரு 5 நாள், அந்த மாதிரி பண்ணி எப்படி பிராட்வேல லண்டன்ல எல்லாம் டெய்லி தியேட்டர்னு வருதோ, அந்த டெய்லி தியேட்டருங்கிற பெருமையை திருப்பி தமிழ்நாட்டுக்கு கொண்டு வரும். ஒரு காலத்துல இருந்தது, நவாப் ராஜமாணிக்க காலத்துல 1 வருஷம் கண்டினியூஸா நாடகம் போட்டிருக்காங்க. இப்ப அது பண்ண முடியல. அது காரணம் என்ன? செலவுகள். வெளியில வருதுன்னா அவ்வளவு செலவு. டிக்கெட் பிரைஸ் நான் ஜஸ்ட் 100 and 200 அந்த 5 days வச்சிருக்கேன். 26ஆம் தேதி வரைக்கும் அங்க இருக்கு. அங்கேயும் யூ ஆல் வெல்கம். அப்புறம் ஆஃப்கோர்ஸ் த்ரூ அவுட் எனக்கு ஜூலை, ஆகஸ்ட் ஐ எம் கோயிங் டு பாம்பே, டெல்லி, லண்டன். சார் ஆகஸ்ட் ஆர் செப்டம்பர் பிளானிங் டு லண்டன். ஒரு கல்ஃப் ட்ரிப் இருக்கு, அங்கேயும் போட போறோம் இந்த நாடகத்தை. அண்ட் ஃபைனலி அமெரிக்காலையும் போய் போட போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி ஐ வாண்ட் டு இங்க ரொப்பணும்னு ஆசைப்படுறேன். தெருவுக்கு தெரு எல்லாரும் காசியதான் கடவுளா, அதுல எல்லாம் ஃபேமஸ் டயலாக் எல்லாருக்கும் தெரியும். தேங்காய் வந்தோன்னு அதே அதே சபாபதேன்னு, அது எல்லாரும் சொல்லணும். அதுக்கு உங்க ஒத்துழைப்பு தேவை. தேங்க்யூ. சாரோட ட்ரூப் போட்டது. டிராமா எப்போ போட்டீங்க சார்? ஃபர்ஸ்ட் 44 years. 44 years. 44 படம் எடுத்தது நீங்க 72 ல நீங்க 44 years. அதுக்கு டிராமா தான் 70 ஏன் தெரியுமா? அது காரணம் நான் சொல்றேன். அன்னைக்கு சிட்டியில 2 டாப் டிராமாஸ் காமெடின்னு இருந்தது. ஒன்னு சாரோட காசியநாயக்கரோட, இன்னொன்னு நாங்க மௌலி எழுதி நாங்க போட்ட நாடகம் Flight 172. பல பேர் கேள்விப்பட்டிருக்கலாம். இது 69, 70. ஸோ 46 வருஷம் கழிச்சு திருப்பி மேடை ஏறுது இந்த நாடகம். அண்ட் ஒரு பெரிய தமாஷ் என்னன்னா, நான் இன்னைக்கு அரங்கேற்ற போறது ராமராவ் கலா மண்டபத்தில். அந்த ராமராவ் கலா மண்டபத்தில் தான் நான் முதல்ல இந்த நாடகத்தை பார்த்தேன். எனக்கு அப்போ 20 வயசு, 1970ல. ஸோ இப்போ கணக்கு போட்டு பாருங்க. ஸோ அது எனக்கு பெரிய சென்டிமெண்டா இருக்கு. 2 விஷயம். அதாவது நான் நாடகம் பார்த்த இடத்துல இப்போ அரங்கேற்றம் நடக்குது. சினிமாவில் எனக்கு கிடைக்காத ஒரு சான்ஸ் திருப்பி நாடகத்தில் கிடைக்குது. இந்த நாடகம் இந்த சப்ஜெக்ட்ல நாடகத்தில் வருது, பாட்டு வச்சிருக்கோம். விடல அது இல்லாம உதப்பாங்க ஆடியன்ஸ். பட் ஃபுல் சாங் வைக்க முடியல. ஏன்னா 4 minutesக்கு நாங்கள் ஆடணும்னா நாங்கள் ஆடி விடுவோம். ஸோ சினிமாவில் 4 நாள்ல ஏசி கேரவான்ல உட்காந்து போய் ஆடிட்டு வராங்க. கண்டினியூஸாக ஆடுறது கஷ்டம். ஸோ அந்த சாங்ல ஒரு செலக்டா ஒரு 2 minutesக்கு செலக்டட் இந்த ஹைலைட்ஸ். அவர் அந்த தப்பா பாடுவார் இல்லையா, அதை வச்சிருக்கோம். அது ஏன்னா அது ஒரு ஹைலைட். இன்னொரு முக்கியமான காரணம், இந்த நாடகம் போதும் இட் இஸ் a tribute. என்னுடைய tribute to one of my most favorite authors, Chitralaya Sir Gopu. It is for him I am doing this play actually. And to another person, இதயத்தில் என்னைக்குமே இருக்கிற ஒரு மிகப்பெரிய சக்கரவர்த்தி, இசை சக்கரவர்த்தி MS விஸ்வநாதனுக்கும் இது ஒரு பெரிய ட்ரிபியூட்டா நினைச்சு பாடுறேன். ஏன்னா அந்த ஜம்புலிங்கமே ஜடாதரா பாட்டு, மெல்ல பேசுங்கள் பாட்டு, இன்று வந்த இந்த மயக்கம் சாங்ஸ் மாதிரிலாம் இன்னைக்கு போடவே முடியாது. அற்புதமான டியூன்ஸ், வார்த்தை புரியும் அந்த காலத்துல பாட்டெல்லாம். அப்படி டியூன்ஸ் போட்ட MSVக்கும் இது ஒரு காணிக்கை. அண்ட் ஆஃப்கோர்ஸ் salute to those great artists who are involved in that picture. பாருங்க, நம்ம யாருமே இல்லை இன்னைக்கு. முத்துராமன் சார் இல்லை, மனோரமா இல்லை, MRR வாசு இல்லை, மூர்த்தியும் லக்ஷ்மியும் தான் இருக்காங்க இந்த ட்ரூப் சாரோட சேர்ந்து. ஸோ அவங்களுக்கெல்லாமும் இது ஒரு ட்ரிபியூட்டாக இந்த நாடகத்தை நான் கருதுறேன். எனக்கு 84
ஆனா கிளாரிட்டியோட பேசுறீங்க, கவலைப்படாதீங்க. சரி, அரங்கேற்றத்துக்கு அவங்க கூப்பிடுறீங்களா? லட்சுமி அவங்களாம் கண்டினியூஸா ஒரே நாள்ல வர மாட்டாங்க. பட் அவங்க எல்லாருமே வந்து என் நாடகத்தை பார்ப்பாங்க. ஏன்னா இங்குள்ள இட்ஸ் நாட் ஒரு நாள் மட்டும் இல்லை, கண்டினியூஸா இருக்கிறதுனால அவங்களுக்கு கன்வீனியன்ட்டா லக்ஷ்மியோ மூர்த்தியோ நிறைய சினிமா பீப்புள் என் நாடகத்தை பார்க்காதவங்களும் எனக்கு சொப்பன வாழ்வில் இன்ஃபேக்ட் என்னுடைய 100 ஷோக்கு நீங்களாம் கூட வந்திருந்தீங்க. ஏஆர் ரஹ்மானே வந்து பார்த்துட்டு எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு மறுபடியும் நாடகத்தை பார்க்கணும்ட்டு. அவர் சிட்டில இருந்து அவரை கூட கூப்பிடுவேன் நான். அதுக்கு ஒரு வழக்கம், சிவாஜியா இருந்தாலும் சரி, எம்ஆர் ராதாவா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் 2-3 days அந்த யாரையும் காரணம் அந்த செட் ஆகும். அந்த ரிஹர்சல் பார்த்ததெல்லாம் 1 or 2 மைனர் மிஸ்டேக்ஸ்லாம் வில் பி கரெக்டட் இன் 1 or 2 ஷோஸ். இது எப்பவுமே அது ட்ராமாக்காரன் பழக்காது. செட்டில் ஆனதுக்கு அப்புறம் அவன் டைமிங் எல்லாம் செட்டில் ஆகிடும். கண்ண முடின்னு கூட ஆக்ட் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு 3 days 3 shows 4 daysக்கு அப்புறம் அதான் உங்களுக்கும் நான் முதல்ல 17, 18, 19 நான் கூப்பிட மாட்டேன். அந்த 20, 24 தான் சார்கிட்ட நான் டிக்கெட் கொடுத்துருக்கேன். பட் ப்ளீஸ் கண்டிப்பா கம் வித் யுவர் ஃபேமிலிஸ். ஏன்னா மோர் தென் யுவர் ஃபேமிலிஸ் ஆர் கோயிங் டு என்ஜாய் திஸ் பிளே. இந்த வாட்டி ஷோக்கு ரஜினி சார் வருவாரா சார்? ஊர்ல இருந்தா வருவார். இப்ப அவர் இல்ல ஊர்ல. அவர் என்னோட எல்லா நாடகமும் பார்த்திருக்காரு. Yes, in all my plays. He is a big fan of my drama. All the top artists have seen my play. அந்த காலத்துல நீங்க பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் சார், சிவாஜி, அப்புறம் ஜெய்சங்கர், முத்துராமன், இப்ப ரஜினி, கமல், என் நாடகத்தை எல்லாரும் வந்து பார்ப்பாங்க. இப்ப சமீபத்தில் அவர் கொஞ்சம் கமாலியில் இருக்கிறதுனால கொஞ்சம் பிஸி. இப்போ ஆஃப்கோர்ஸ் ரோபோல இருக்கார், இஸ் a bit busy. பட் ஊருக்கு வந்தாருன்னா அவர் எப்படி வருவாருன்னா இந்த மாதிரிலாம் அனௌன்ஸ் எல்லாம் பண்ணிட்டு வரல. திடீர்னு 6:30 மணிக்கு ஃபோன் பண்ணி வந்திருக்கு நாடகம் வந்துடுறேன் படிக்க வந்துடுறேன். அதில் நாங்கள் புரிஞ்சுக்கணும் அவர் வராருன்ட்டு. ஹாலிவுட்லாம் வந்து ஜேம்ஸ் பாண்ட் நடிகரே டிராமா நடிக்கிறாரு. நீங்க நினைச்சா ரஜினி ஒரு டிராமா நடிக்க வச்சீங்கன்னா நீங்க சொல்ற கான்செப்ட் நான் அதை அவர் சும்மா கேட்டுட்டே தான் இருக்கேன். இன்ஃபேக்ட் அவரே என்கிட்ட ஒரு சப்ஜெக்ட் சொல்லி இது நாடகமா போடுங்க. நான் சொன்னேன் நான் ஏன் போடணும், நீ நடிகா கூடன்னு சொல்லியிருக்கேன். நான் பண்ணணும் ஆசைப்படுறாங்க. பட் என்ன டைம் ஒதுக்க முடியலையா இல்லை என்ன காரணம் தெரியல. ஏன்னா ஒன் திங் தே ஆல் நோ, நாடகத்தினால பெருசா காசு பண்ண போகுது. இனிமே ரஜினி காசு பண்ண போறாரு, தேவையில்லை. பட் அந்த டைம் ஒதுக்கு ஏன் காரணம்னா சினிமாவுக்கு நீங்க ஜாஸ்தி டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஸ்பாட்ல போய் சொல்லிடலாம். இப்ப இந்த நாடகத்துக்கு நாங்க எத்தனை நாள் ஒத்திகை பார்த்திருக்கோம்ன்றது சும்மா சொல்றேன். 45 days நாங்க இது வரைக்கும் ஒத்திகை பார்த்திருக்கோம். இன்னும் 1 வாரம் பார்க்க போறோம் ஃபைனல் ரிஹர்சல்ஸ். ஸோ அவ்வளவு டைம் ஒதுக்கணும். பட் அவங்க செய்யணும். இதுக்கு நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். இட் இஸ் வில் பி இன்ட்ரெஸ்டிங் ஃபார் யூ ஆஸ் அ நியூஸ். ஒரு 2 years பேக் அமெரிக்காவில் இருக்கச்சே இந்த டிராமா போட போச்சு தான் பிராட்வே. அங்க தெரியும் உங்களுக்கு, வருஷம் முழுக்க நாடகம் போடுறாங்க. டென்சல் வாஷிங்டன் நடிச்ச நாடகம் சொன்னா நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. டென்சல் வாஷிங்டன் ஒன் ஆஃப் தி டாப் மோஸ்ட் பிளாக் ஆர்டிஸ்ட் ஆஃப் அமெரிக்கா. எப்படியா நாடகம் வெரி பிஸி ஆச்சுன்னு அவங்க வந்து இன்டர்வியூ கொடுத்துருக்கான். நான் நிறைய பணம் சம்பாதிச்சேன் சினிமாவில், எல்லாம் பண்ணியாச்சு. சினிமாவில் நடிச்சு எங்க நடிப்பு மறந்து போயிடுமோன்னு பயமா இருக்கு. நல்ல நடிப்பை திருப்பி ரிவைஸ் பண்றதுக்காக நான் எல்லா சினிமாவும் ஒதுக்கிட்டு 1 வருஷம் டிராமாவில் நடிக்க போறேன். திருப்பி வந்து நடிச்சாங்க. ஸோ நிஜமாவே நல்ல நடிப்புக்காக நிறைய நடிகர்கள் இன்னைக்கு வர வேண்டி இருக்கு. நல்ல நடிப்புக்காக நாடகத்துக்கு வரலாம், தப்பு இல்லை. We'll just have a group photo with the group. Any other question? Anything you can ask. I am open to that. And I have no inhibitions as usual. நீங்க ஏற்கனவே நாடகம் இருந்து திரைப்படம் ஆகி அதுதான் திரும்ப நாடகமா பண்றீங்க. நம்ம பஞ்சி அதே ஏன் வந்து நாடகமா இல்லாம நேரடி சினிமாவை ஒரு டிராமா போடுறாங்க? நேரடியா இப்போ இதுக்கு ப்ரீவியஸா நான் போட்ட நாடகம் நேரடியா சப்ஜெக்ட் தான், சொப்பன வாழ்வு. சினிமாவை ஏன் நாடகமா போடுறாங்க? ஓ, இன்னொரு சினிமாவை இல்ல இல்லாம அது என்னன்னா ஏன் இதை போடுறோம், அது நல்ல கேள்வி. அது சரி, நாடகமா இருந்தது சினிமா அடிச்சு திருப்பி நாடகமா போடுச்ச. ஏற்கனவே நாடகமா இருந்ததுனால அதோட ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குன்னு எங்களுக்கு தெரியும். இப்ப உண்மையிலேயே எனக்கு நான் ஆசைப்பட்டது படிக்க கலாட்டா கல்யாணத்தை எனக்கு நாடகமா போடணும்னு ஆசையா இருக்கு. 2 மணி நேரம் 8 ஹீரோயின்ஸ். அதுல என் சொத்துல பாதி அதுலயே போயிடும். இந்த மாதிரி இவங்க 2 பேரும் நான் ரிஹர்சலுக்கு சேர்றதுக்குள்ளேயே நான் படுற பாடு எனக்கு தெரியும். ரொம்ப கஷ்டம். நீங்க கேட்ட கேள்விக்கு ரைட்ஸ்னு ஒரு பிரச்சனை இருக்கு. டிராமாவில் இவர் சொன்ன மாதிரி பெரிய எல்லாம் இன்ட்ரெஸ்டுக்காக வராங்களே தவிர இதுல பெருசா மகேந்திரன் இல்லை இது பணம் ஒன்றும் நிக்கா பண்ணும். இன்னொருத்தருடைய சப்ஜெக்டை கேட்டு நம்ம வாங்கி சொல்றது நல்லா ஓடின சினிமா டிராமா பண்ணாங்க.
அந்த காலத்துல ரைஸ் இதுக்கு விட்டு நியாயமா சார், மைக் கொடுங்க. நீ சிம்பிளி போட்டா இவங்க பண்ணிட்டார். ஏன் அதுல இன்னொரு அட்வான்டேஜ் என்ன, இது ஒரிஜினலா நாடகமா இருந்ததுனால அந்த பிரச்சனை வரல. அந்த பிரச்சனை வராது. ரைஸ் பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் இருக்கு. ஒருத்தர் வந்து ஒரு 10 ரூபாய் கொடுத்துருங்க பண்ணீங்கன்னா நாங்க 10 ரூபாய்க்கு எங்க போவோம்? வெறும் 10 லட்சம். ஏன்னா இப்பெல்லாம் 1000 And கணக்கு. இன்னொன்னு சினிமால எடுக்கும் போது அவங்க பெருசா எடுத்துறாங்க இல்லையா, அந்த வைடு இது அதை சுருக்கி நாடகத்துக்கு கொண்டு கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா நாடகங்கிறது இவ்வளவுதான் இடம், அதை பெருசு பண்ணி தான் சிற்பி. இவர் சாரெல்லாம் அபாரமா பண்ண ஒரு விஷயம் இந்த கலாட்டா கல்யாண சினிமா ஆனது காரணம் என்னன்னா, அதை நான் பார்த்திருக்கேன் அந்த காலத்தை. நான் ரொம்ப சின்ன வயசுல சைனா வரும்போது ½ an hour ஸ்கிரிப்டா போட்டாங்க. அதுல வந்து சிவாஜி சார் அதே ரோல் பண்ணாரு, தேவிகா படத்துல ஜெயலலிதா அம்மா பண்ண ரோல தேவிகா பண்ணாங்க, சௌகார் ஜானகி ஆக்ட் பண்ணாங்க, சச்சுமா பண்ண ரோல தான் ஜெயலலிதா அம்மா அப்ப பண்ணாங்க when she was a youngster. ஜெமினி கணேஷ் வந்து நாகேஷ் பண்ண ரோல பண்ணார். அதெல்லாம் அந்த வாருக்காக பண்ணது. இவ்வளோண்டு விஷயம் அது பெருசா ஊதி பிரமாதப்படுத்தி டிராமா சினிமாவாக்கி அந்த ஃபைட் டிக்கெட்லாம் வச்சு பண்ணாங்க. இப்ப சினிமா ஆரம்பத்திலேயே எல்லாம் இருக்கு, அதை திருப்பி கொண்டு வரணும் நாடகம் கொஞ்சம் கஷ்டம். அதுக்காக தான் யோசிக்கிறோம், வேற எதுவும் இல்லை. பட் நல்ல ஐடியா தான். எனக்கு இன்ஃபேக்ட் சில சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் பண்ணணுங்கிற ஆசை இருக்கு. who knows, we will try with your help and your cooperation. பாலச்சந்திர படங்கள் எல்லாம் பண்றது அவ்வளவு சிரமம் இருக்காது. எனக்கு யூர் ரைட். எனக்கு இன்ஃபேக்ட் அஃப்கோர்ஸ் திருப்பி நாடகம் ஆனதே வருது, சர்வர் சுந்தரம் பண்ணணும்னு ஆசை. பட் அதுவும் ஒரிஜினல் நாடகம் தான், அது இல்லாத ஒன்று பண்ணி பார்க்குறோம். டெஃபினெட்லி இட்ஸ் அ குட் ஐடியா, குட் சஜஷன். தேங்க்யூ சார்.